தங்கம்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப பின்னி பிணைஞ்ச விஷயமா இருக்கு. ஒரு காதுகுத்து, கல்யாணம்னு எந்த ஒரு விசேஷத்துலயும் தங்க நகை வாங்குறதுங்கிறது காமன் பீப்பிளோடைய சாதாரணமான எண்ணமா இருக்கு. அதே மாரி தங்கத்த முக்கியமான சேவிங்ஸாவும், சொத்தாவும் பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டுங்கிறது பல காலமா இது ஒரு வழக்கமா இருக்கு. ஆனா, இப்ப தங்கத்தோட விலைங்கிறது விண்ணமுட்டுற அளவுக்கு பயங்கரமா உயர்ந்துட்டு வருது. இதுக்கு மிக முக்கியமான காரணம், இப்போ பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு தான். உலக அளவுல தங்கம் இருப்புல இந்தியா 7வது இடத்துல இருக்கு. அதே மாரி அதிக அளவு தங்கம் இருக்கக்கூடிய நாடுல இந்தியா முதல் இடத்துல இருக்கு. நம்மளுடைய வீடுகள்ல தான் இந்த தங்கங்கள்லாம் பூட்டி இருக்கு. ஆனா, இது தங்கம் விலை தொடர்ந்து உயர்வதற்கான முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது, சமீப வருஷமா பொருளாதாரம்ங்கிறது ஒரு சுணுக்கத்துல இருக்கு. அதாவது எந்த ஒரு புதிய வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கு. இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரம் லாஸா போயிட்டு இருக்கு. ஸோ, இங்க பங்கு சந்தைங்கிறது தொடர்ந்து சரியறதுனால, இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய பணத்த வெளிய எடுத்து அவங்க ஸ்டாண்டர்ட் அசெட்டா இருக்கக்கூடிய தங்கத்தில முதலீடு செய்றாங்க. ஏன்னா, தங்கம்ங்கிறது எந்த ஒரு காலத்திலயும் சரிவு பார்க்காம எப்பவுமே ஏறுமுகத்திலே இருக்கும். நீங்க வரலாற்று ரீதியாவே பார்த்தோன்னா, தொடர்ந்து தங்கம் விலைங்கிறது உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் பங்குச்சந்தை சரிவு கண்டா தங்கத்தில முதலீடு செய்றாங்கன்னா, இன்வெஸ்டர் தங்களுடைய பணத்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணமே, அதுலேருந்து ப்ராஃபிட் வரும். நம்மளுடைய பணம் குரோத் ஆகுங்கிறது தான். பட் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து சரிவும்போது நம்மளுடைய பணமும் லாஸ் ஆகும். சரி, அவங்க ஏன் பணமா வச்சுக்காம தங்கத்தில முதலீடு செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்ங்கிறது தான் முக்கியமான காரணம். ஏன்னா, நம்ம கையில பணமா வச்சுட்டு இருந்தோம்னா, பணத்தோட மதிப்புங்கிறது கால ஓட்டத்தில அதனோட மதிப்புங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ, இத மேட்ச் பண்றதுக்காக இன்வெஸ்டர்ஸ் தங்களுடைய பணத்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாக்ஸ் குறைஞ்சா தங்கம் விலை ஏறும். இதுதான் பேசிக்கான ஐடியாவே. சரி, ஏன் ஸ்டாக்ஸ் விலை தொடர்ந்து குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள ரஷ்யா, உக்ரைன் போராகட்டும், காசா, இஸ்ரேல் பிரச்சனை, மத்திய நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு, யூரோப்பில இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கன்ஃப்யூஷன்னு பல காரணங்கள் இருக்கு. அதே மாரி ட்ரம்ப் தங்களுடைய ஆட்சி காலத்துக்கு வந்ததுக்கப்புறமா சில முக்கியமான நடவடிக்கை மேற்கொள்றாங்க. அதாவது ஒரு சில நாடுகள் மேல டாரிஃப் போடுறது, சில அதிரடியான நடவடிக்கை மேற்கொள்ற மாரியான விஷயங்கள்லாம் இந்த பங்கு சந்தையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாரி அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சிருக்கு. ஏன் அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் குறைச்சிருக்காங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார மந்தத்த அவங்க தவிர்ப்பதற்காக தொழில்கள்ல அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்களுடைய வட்டி விகிதத்த குறைச்சிருக்காங்க. வட்டி விகிதத்த குறைச்சா டாலரோட மதிப்பு குறையும். இதனால தொழில் முனைவோர்களுக்கான பர்டன் குறையும். ஸோ, தொழில் விரிவாகும்ங்கிறது அவங்களோட பேசிக் ஐடியாவா இருக்கு. பட் இது ரியல் டைம்ல இப்படி ஒர்க் ஆகாது. சில சமயங்கள்ல இது ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் பொழுது டாலரோடைய வேல்யூங்கிறது குறையும். இப்போ $1 இந்திய ரூபாயில ரூ. 100ன்னு வச்சுப்போம். இப்போ நம்மளால ரூ. 5,000 கொடுத்து 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். அதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுக்கு அப்புறமா $1ங்கிறது இந்திய ரூபாயில ரூ. 90 ஆகும். இப்போ நம்மளால 1 கிராம் தங்கத்த ரூ. 4,500 கொடுத்து வாங்க முடியும். ஆனா, எல்லா சமயங்களும் இந்த மாரி ஒர்க் ஆகாது. ஸோ, இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் பொழுது செய்யப்பட்ட முதலீடுகளுடைய மதிப்பும் குறையும். இன்வெஸ்டர்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ குறையும். ஸோ, இதனால மேலும் பங்குச்சந்தை குறையும். அவங்க வந்து தங்கத்தோட விலை குறையறவா இருக்குதுன்னு தங்கத்தில அதிக முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால தங்கம் விலைங்கிறது இன்னும் அதிகமாகும். ஸோ, இதனாலேயும் தங்கம் விலைங்கிறது இப்போ தொடர்ந்து உயர்ந்து வர காரணமா இருக்கு. அதே மாரி பங்குச் சந்தையில இவ்வளோ பெரிய சரிவு இருக்க முக்கியமான காரணமா, இப்போ இருக்கக்கூடிய பல துறைகள்லயும் புதிய தொழில்நுட்பங்கிறது புதுசா எதுவும் இன்ட்ரோடியூஸ் ஆகல. அதாவது எக்ஸாம்பிளுக்கு iPhone 50க்கும் iPhone 40க்கும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ங்கிறது பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. டிவிஸ்லயும் சரி, சில ஸ்க்ரீன்ஸ்ல எல்இடிஸ் பதிலா OLED மாதிரியான புதிய டெக்னாலஜி வந்தாலும், மக்கள் இப்போவும் எல்இடிக்கே அதிக ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. சில சாஃப்ட்வேர், சில கேமிங் மாதிரியான விஷயங்கள்ல எந்த ஒரு புதிய அப்டேட்ஸும் இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரியான பல காரணங்களால தான் இப்போ உலக அளவுல ஒரு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இன்வெஸ்டர்ஸ் ஏன் கோல்ட தவிர பிளாட்டினம், டைமண்ட்ஸ்ல அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்த நம்மளால எளிமையா பணமா மாத்த முடியும். அதே மாரி இது ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் வேல்யூவா இருக்கு. ஏன் நம்மளாலேயே ஒரு சின்ன அடகு கடைகள்லேருந்து பேங்க்கு, முத்தூட் ஃபைனான்ஸ், மலபார் கோல்டுன்னு தங்கம் விற்கவோ, இல்ல கடன்களை பெறுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இருக்கு. ஆனா, இதுவே பிளாட்டினத்துக்கோ, டைமண்டுக்கோ இந்த மாரியான ஒரு பெரிய மார்க்கெட்டுங்கிறது கிடையாது. அதே மாரி கோல்ட விட பிளாட்டினம், சில்வரோடைய ரூ. 1,00,000க்கு நம்ம தங்க நகை வாங்கணும்னா, நம்மளால 80,000 வரைக்கும் ரீசேல் பண்ண முடியும். ஆனா, இதுவே பிளாட்டினமோ, சில்வரோ பார்த்தீங்கன்னா,
அதிகபட்சம் 83,000லேருந்து 87,000 வரைக்கும் குறைந்தபட்சமான ரீசேல் வேல்யூவாக பார்க்கப்படுது. ஸோ இது பெரிய லாஸாக பார்க்கப்படுது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. அதுவே டைமண்ட் வந்தோன்னா ஒரே சைஸ் ஒரே வெயிட் இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ்லேயே அதனோட கட்டிங் அதனுடைய கேரட்டை பொறுத்து அதனோட வேல்யூங்கிறது பல மடங்கு மாறும். டைமண்டோட தரம் பிரிக்கிறதுங்கிறது இங்கே பல இடங்களையும் கிடையாது. அதே மாதிரி பிளாட்டினத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, பிளாட்டினம்ங்கிறது பொதுமக்களை விட இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்ங்கிறது அதிகமாக பயன்படுத்தப்படுது. பங்கு சந்தை சரிவு கண்டால் பிளாட்டினத்தோட விலையும் குறையும். ஏன்னா பிளாட்டினத்துக்கான டிமாண்டுங்கிறது பொதுமக்களை விட இண்டஸ்ட்ரியல்ஸை சார்ந்த பிஸ்னஸ்க்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட்டினத்துலேயும் அதிக முதலீடுங்கிறது மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பிளாட்டினம்ங்கிறது 2008 வரைக்கும் தங்கத்தை விட விலை உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் இப்போது தங்கத்தை விட விலைங்கிறது பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அதனுடைய ஸ்டாண்டர்ட்ங்கிறது ஒரே க்ரோத்தில் இல்லாமல் பயங்கரமான அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்குது. ஸோ இது ஒரு சேஃபான அசட்டாக சில இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறது கிடையாது. மற்ற பொருட்கள் மேலே தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறத விரும்பாததுக்கு முக்கியமான காரணம். ஆனால் இதுவே நம்ம கோல்டுன்னு வந்துட்டால் கோல்டுக்கு நம்மளோட கவர்மெண்ட்டில் ஹால்மார்க் மாதிரியான ஒரு சில தரம் பிரிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. 24 கேரட், 22, 18, 14 கேரட்னு ஒரு சில வழிமுறைங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதில் தரம் கண்டுபிடிக்கிறதுக்கான சில நிபுணர்களும் இருக்காங்க. கோல்டுக்கான மார்க்கெட்டும் இந்தியாவில் மிக பெருசாக இருக்குது. ஸோ இதனாலே இன்வெஸ்டருங்கிறது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறத மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. ரிசர்வ் பேங்க் எவ்வளோ தங்கத்தை வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களோட நாட்டோட பணத்தை அச்சிடக்கூடிய பழக்கம்ங்கிறது இருக்குது. இது பேர் கோல்டு ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி ஒரு நாடு தங்களுடைய பணத்தை அச்சிடும் போது அவங்களோட இன்ஃப்ளேஷனுங்கிறது அவங்களோட கண்ட்ரோல்குள்ளேயே இருக்கும். ப்ராக்டிக்கலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த மெத்தட் பதிலாக வேறு சில வழிகளை பயன்படுத்துகிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தங்கத்துக்கான மதிப்பு உலக அளவில் இருக்கிறதுக்கு. சரி, இந்தியாவில் ஏன் தொடர்ந்து தங்கத்தோட விலைங்கிறது அதிகமாகிட்டு பார்த்தோம்னா, இந்தியாங்கிறது தங்களோட தேவைக்கான தங்கத்தை பெரிதளவும் இறக்குமதியை செஞ்சிட்ருக்காங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சரிவால் பல நாட்டோட ரிசர்வ் பேங்க்கும் தங்கத்தை வாங்கி சேமிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ பலருக்கும் தங்கத்தோட தேவை இருக்கிறதுனால டிமாண்ட் ரீசனாக பயங்கரமான தங்கத்தோட விலையில் ஒரு பூமி ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டாலருக்கும் ரூபாய்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்தியாவோட பணத்தோட மதிப்பு தொடர்ந்து குறைஞ்சி வர்றதுனால தங்கத்தை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இதே மாதிரி இந்தியாவிலும் அதிக மக்கள் தங்கத்தை வாங்குகிற நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்தியாவோட பொருளாதார சந்தை மந்த நிலை இருந்தாலும் மக்களோட வாங்குத்திறன் 4% உயர்ந்திருக்கு. அதாவது மக்கள்கிட்ட பணவரவுங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி திறன் அதாவது ஜிடிபிங்கிறது குறைஞ்சிட்ருக்கு. இந்தியாவுடைய ஜுவல்லரி செக்டர் தொடர்ந்து க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இது மக்கள் தொடர்ந்து தங்கத்து மேலே முதலீடு செய்கிறதுங்கிறது அதிகமாகிட்டு இருக்கிறதுன்னு காட்டுது. பல பொருளாதார வல்லுநர்களும் ஒரு கிராமோட தங்கம் விலைங்கிறது 10,000 ரூபாயை தாண்டும்னு பலரும் தங்களுடைய கணிப்பை வெளியிட்டு வராங்க. குளோபலாக நடக்கக்கூடிய பல அன்ஸ்டேபிளான விஷயங்களால் இப்போ பங்கு சந்தைங்கிறது இந்த மாதிரி ரத்தக்காடாக இருக்கிறதும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துதுன்னே சொல்லலாம். ஆனாலும் பல இன்வெஸ்டரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது குறைய போகிறதில்ல. ஏன்னா கோல்டு தான் ஒரு ஸ்டாண்டர்டான அசட்டாக இருக்குது. அதே மாதிரி பல வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம், தங்கத்தை நகையாக வாங்காமல் காயின்ஸாவோ பாராவோ வாங்கிறது தான் புத்திசாலித்தனம் சொல்கிறாங்க. அதிக அளவு தொடர்ந்து தங்கத்தோட விலை அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அரசாங்கம் தங்களுடைய கோல்டு பாண்ட்ஸை நிறுத்தக்கூடிய முடிவில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா தங்க விலைக்கு நிகரான பணத்தை கொடுக்கறதுங்கிறது தேவையில்லாத நிதி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த பொருளாதாரம் ஸ்டெபிலிட்டியாக கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் தங்கம் விலைங்கிறது தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் அதுக்கடுத்து தங்கம் விலைங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான க்ரோத்தை பார்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் ஏறான விலைங்கிறது குறைய வாய்ப்பு இல்லைன்னு தான் பல வல்லுநர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.